வெல்கம் டு ஆர் டூடி சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம். எங்கள் கூத்தைப்பார் கிராமத்தில் இருக்கும் புகழ்பெற்ற பாடல் பெற்ற ஸ்தலமாகிய மருதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெறும் மார்கழி மாத பஜனை வழிபாட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். எண்ணற்ற பெருமைகள் அடங்கிய எங்கள் கூத்தைப்பார் கிராமத்தின் சிறப்புகளை பற்றி ஆல்ரெடி 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சைவ திருமுறை மரபுப்படி தொன்று தொற்று நடைபெற்று வரும் எங்கள் மருதீஸ்வரர் ஆலயத்தில் மார்கழி மாத பஜனை வழிபாடு வெகு பிரசித்தம். விடிகாலையில் 5 மணிக்கெல்லாம் பசங்க எல்லாம் கோயிலில் தானே ஆஜராயிடுவாங்க. மழை குளிர் எல்லாம் எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பொருட்டே இல்லை. முறைப்படி திருப்பள்ளி எழுச்சி திருவம்பாவை பாடிட்டு ஊரை சுற்றி வலம் வருவாங்க. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அவங்கள உற்சாகப்படுத்துகிற மாதிரி வீடுகளில் பால், சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் தருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எங்கள் ஊர் கோயிலை இப்போ சுற்றி பார்க்கலாம். கூடவே மார்கழி மாத பஜனை வழிபாட்டு முறையை பற்றி எங்கள் கிராமத்தின் சைவ அருள்நெறி திருக்கூட்டத்தின் செயலாளர் திரு கூமு பாலசுப்ரமணியன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்கலாம். திருப்பள்ளி எழுச்சினாக்க உறங்குபோரை எழுப்புவதாக பொருள். உறங்குறவங்களை எழுப்புறதாக சொல்றோம்னா அது ஏன் நம்ம ஆலயத்தில் பாடுறோம் அப்படின்னா இறைவன் தூங்கி கொண்டிருக்கின்றார்னு அர்த்தம் இல்லை. இறைவன்கிட்ட அதை பாடுறதுனால ஊர் மக்களை எழுப்புவதாக அர்த்தம். அதனால தான் அதுக்கு பேர் திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு பேர். இப்போ அது எதனை பொறுத்ததுன்னா, ஒரு மாலையில் 1 மணியை ஆட்டினோம்னா அந்த மாலை பூரா ஆடும். அதுபோல் இறைவன்கிட்ட நம்ம நாயகனாக விண்ணப்பிக்கிற போது அந்த மக்களுக்கெல்லாம் போய் சேருங்கிறதுனால தான் திருப்பள்ளி எழுச்சியை நம்முடைய கோயில்களில் பாடணுன்னு நம்முடைய முன்னோர்கள் செயல்படுத்தியிருக்காங்க. அதை தொடர்ந்து 40 ஆண்டுகளாக நம்ம அடியை அதை செய்துவிட்டு வர்றேன் அப்படிங்கிறது பேர். அது அந்த திருப்பள்ளி எழுச்சியை முதல்ல சாமி முன்னாடி திருவாசகத்தில் உள்ள பள்ளி எழுச்சிங்கிற ஒரு 10 பாடலை முக்கியமாக பாடணும். அதுக்கு பிறகு இந்த திருவம்பாவைங்கிற 20 பாடலை பாடணும். பள்ளி எழுச்சிங்கிற பாடலை கோவில்லையே 10 பாடலும் இறைவன் முன்னாடி விண்ணப்பிக்கணும். அதுக்கு பிறகு இந்த பள்ளி எழுச்சியை தொடர்ந்து திருவெம்பாவை அப்படிங்கிறத பாவை நோன்பு இருக்கிறது நம்ம பண்டைய மரபில் உள்ள ஒரு பழக்கம். அந்த அடிப்படையில் அந்த பாவை நோன்பை கடைபிடிப்பது மாதிரி அந்த 20 பாடலை பாடணும். அந்த 20 பாடலில் முதல் 8 பாடல் நம்முடைய அன்பர்கள் இப்போதும் செய்கிற மாதிரி ஒருவரை ஒருவர் எழுப்புவது மாதிரி இருக்கும். அந்த பாடல் ஒருத்தர் முதல்ல எழுந்திரிச்சவங்க பக்கத்தில் இருக்க நண்பர்களை ஒருவர் போய் அழைச்சி எழுப்பி கொட்டிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். மீதி 2 பேர் போனோன்னே அப்புறம் எல்லோரும் ஆத்தங்கரையில் சேர்ற மாதிரி அடுத்த 2 பாடல் இருக்கும். அதுக்கு பிறகு பின்னாடி உள்ள 8 பாடலில் அந்த 11 பாட்டுக்கு அப்புறம் குளத்தில் அந்த தடாகத்துக்கு நீர் தடாகத்துக்கு சேர்ந்த பிறகு அதில் நீராடுவதாக இருக்கும். நீர் வளத்தை பற்றியும் குளிக்கிறத பற்றியும் அந்த அழகு பற்றி சொல்லப்பட்டிருக்கும். இப்படி சொன்ன பிறகு அவர்கள் என்ன பண்ணுவாங்க, முதல் 8 பாடல் ஒருவரை ஒருவர் எழுப்புறது. அதை அடுத்து வரக்கூடிய 2 பாடல் அந்த வழிநடையாக எல்லாரும் சேர்ந்து அந்த தடாகத்தை நோக்கி போகிறது. அதுக்கு பிறகு 8 பாடல் தடாகத்தில் நீராடுறது. அதுக்கு நிறைவாக இருக்கக்கூடிய 2 பாடல் இறைவன் மீது கொட்ட நம்பிக்கையை குறிக்கும். அதில் என்னென்னா, என் கொங்கை நின்னன்பர் அல்லாதோர் சேரற்க அப்படின்னு ஒரு நிறைவான ஒரு அடி வரும். அது மாதிரி அந்த கோயில் பினா பிள்ளைகள்னு ஒரு அடி அதில் வரும். அந்த பாடலுடைய சிறப்பு என்ன, பழமையாக இந்த கோயிலில் இருக்கக்கூடிய வாழையாக இருக்கக்கூடிய அடியார்கள் அதை சொல்லி தெரியாதவங்களுக்கு தெரிவிக்கிறது. அவங்களெலாம் படித்திருக்க மாட்டாங்க, செவிவழி செய்தியாக வரக்கூடிய செய்தி சொல்லுவாங்க. அவங்க தான் கோயில் பினா பிள்ளைகள் அப்படிம்பாங்க. அவங்க சொல்லி கொடுக்குற மாதிரி இந்த முதல் இந்த திருவம்பாவை 20 பாடல் முதல் 8 பாடல் ஒருவரை ஒருவர் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறது. அடுத்த அதை தொடர்ந்து வரக்கூடிய 2 பாடல் வழிநடையாக தடாகத்தை போய் சேர்றதுக்காக பாடிக்கிட்டு போகிறது. போன பிறகு அதை தொடர்ந்து வரக்கூடிய 8 பாடல்கள் தடாகத்தில் நீராடுறது.
நிறைவாக உள்ளது இறைவனுடைய திருவடியை போற்றி அண்ணாமலையை பற்றி சிந்திக்கிறதாகவும் இது அண்ணாமலை பாடியதாக நம்பப்படுகிறது. அந்த திருவம்பாவை இந்த திருவம்பாவை மட்டும் அண்ணாமலையை பற்றி பாடப்பட்டதுனால அண்ணாமலையில் பாடியதாக அறிகிறோம். இப்போ அந்த நிறைவான பாடல் இறைவனுடைய திருவடியை நம்பி பிடிப்பதாக உறுதிப்பாடை பற்றி குறிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்படி அந்த திருவம்பாவை குறிப்பிடுது. இதை காலையில் இந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய அந்த அதிகாலை பொழுது அந்த நேரத்தில் பாடுறது மிகச்சிறப்பு. அந்த நேரத்தை பின்பற்றி தான் இப்படி எங்களுடைய ஊரில் அடியன் 80 முதல் கொண்டு இந்த பணியை செய்துட்டு வர்றேன். ஒரு கேரத்தால் தொடர்ந்து அதுலேருந்து அருணை திருக்கூட்டம் ஆரம்பித்து அந்த அருணை திருக்கூட்டத்து மூலம் தான் அந்த கோயிலையும் இந்த வழிபாட்டையும் செய்துகிட்ருக்கோம். அதுக்கு ஊரும் கிராமமும் எங்களுக்கு மிக ஒத்துழைப்பாக இருந்து நடத்திக்கிட்டு இருக்கு. ஆலயங்களில் திருப்பள்ளி எழுச்சி பாடுறதன் நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தகவல்கள் அளித்த அருள்நெறி திருக்கூட்ட செயலாளர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை நம்ம டூட்டி சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். இப்போ வாங்க மார்கழி மாத சிறப்பு பஜனை வழிபாட்டை பற்றி பார்க்கலாம். Ngaya. Alam mo ito. சங்கூதடா
என்ன ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊர் பஜனை வழிபாட்டை பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அப்போ நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸ்டே கனெக்டட் வித் ஷூட்டி. தேங்க்யூ.